ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் பைபேக் பிஸ்னஸ் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஆண் பெண் யார் வேணாலும் இந்த பிஸ்னஸை நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணலாம். இதுக்கான ட்ரைனிங் எல்லாமே உங்கள் வீட்டிலையே சொல்லி கொடுத்துருவாங்க. அது மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராடக்ட், ஃபினிஷிங் ப்ராடக்ட் அவங்களே உங்கள்கிட்டேருந்து வாங்கிக்குவாங்க. நீங்கள் வெளியில் போய்ட்டு அதை சேல் பண்ணணுன்ற பயம் உங்களுக்கு தேவையில்லை. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா பாக்குமட்டையில் பார்த்திங்கன்னா பிளேட், கப்பு, டம்ளர் இது மாதிரி பொருட்கள் தயாரித்து கொடுத்து அதன் மூலமாக நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலான்றதை தான் பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த மிஷின் தான் நம்ம இந்த ப்ராடக்ட் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு மிஷின். இதற்கான ரா மெட்டீரியல் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் இவங்கக்கிட்டேயே வாங்கிக்கலாம். இந்த கம்பெனிலே மெஷின் ப்ளஸ் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். அவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே சமயம் நீங்கள் பண்ணக்கூடிய ஃபினிஷிங் ப்ராடக்டை அவங்களே உங்ககிட்ட பைபேக் பண்ணிப்பாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. சூப்பராகவே வீட்டில் இருந்துட்டு ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் இந்த பிஸ்னஸை பார்த்திங்கன்னா மாதத்திற்கு 30,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அது என்னன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் இப்போது ஏன் இந்த பிஸ்னஸ் பற்றி சொல்கிறேன்னா, ஆல்ரெடி எனக்கு ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த பிஸ்னஸ் பற்றின ஒரு வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மெயில் இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக போட சொல்லி எனக்கு வந்ததுனால சரி இதை பற்றின டீட்டெயில் கேதர் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ போடலாம் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி இப்போ போட்டிருக்கேன். இப்போது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் வீடியோ கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் உங்களுக்காக மேக் பண்ணி போடுறேன். இப்போது இந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். ஏன்னா இப்போ இயற்கைக்கு எதிராக நம்ம பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டே ஆர்டர் போட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த பொருட்கள்னால இயற்கைக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஹோட்டல்லையும் சரி, அப்புறம் கோவிலில் மற்ற இடத்துலலாம் இந்த மாதிரி பாக்குமட்டையில் தயாரிக்கக்கூடிய பொருட்களை தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய க்ரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன் யூஸ் பண்ணி புதுசாக ப்ராடக்ட்டு கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போது நிறைய ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸஸில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்வீட்ஸ் அண்டு இந்த காளான்லாம் நம்ம மஷ்ரூம் வாங்குகிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் முன்னாடி பிளாஸ்டிக்கில் தானே ரேப் பண்ணி கொடுப்பாங்க. பட் இப்போது இந்த மாதிரி பேக்கெட்டில் நமக்கு சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். 100% ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். இதை எடுத்து பிஸ்னஸாக பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா யாருமே லாஸ் ஆகாமல் ப்ராஃபிட்டாக தான் பிஸ்னஸை மேலே கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். இது எந்த ஒரு நமக்கு லாஸும் தரக்கூடிய பிஸ்னஸ் கிடையாது. அது மாதிரி எந்த ஒரு பொருட்களும் வேஸ்ட் ஆகக்கூடிய பொருட்களும் கிடையாது. இதில் நீங்கள் இந்த ப்ராடக்டை நீங்கள் இவங்ககிட்டேருந்து வாங்கிட்டு நீங்கள் ஓனாக வீட்டிலேருந்து பண்ணி நீங்கள் டைரெக்டாகவும் செல் பண்ணிக்கலாம். ஓன் இன்ட்ரெஸ்டில் அப்படி இல்லை இவங்ககிட்டே ரிட்டர்ன் கொடுத்து நீங்கள் அமௌண்ட் வாங்கிக்கலாம். இப்போது இந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கம்பெனியை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில் ஃபஸ்ட்டு கேதர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு A to Z எல்லாமே டீட்டெயில் திருப்திகரமாக இருந்தால் மட்டுமே நீங்கள் இவங்ககிட்டேருந்து பை பண்ணி ப்ராடக்டை அதுக்கப்புறமா பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கான ட்ரைனிங் பார்த்திங்கன்னா இவங்களே உங்கள் வீட்டுக்கே சொல்லி கொடுத்துருவாங்க என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே. அதை மாதிரி இவங்க ப்ராடக்ட்டும் ரிட்டர்ன் வாங்கிக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த பிஸ்னஸ் ஒரு பைபேக் மெத்தட் பிஸ்னஸ் தான். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மிஷினோட ரேட் பார்த்திங்கன்னா 3 lakhs rupees. இந்த மிஷின் நீங்கள் வாங்குறீங்கன்னா இது கூட பார்த்திங்கன்னா 6 வகையான டை கொடுத்துருவாங்க. டைனா மோல்டு அச்சு அது கொடுத்துருவாங்க. எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் கொடுக்குறாங்க. ப்ளஸ் ரா மெட்டீரியலும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ உங்களால் இந்த பிஸ்னஸை பண்ண முடியும், பட் ஆனால் வாங்க முடியாது இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துன்னு நினைக்கலாம். ஸோ அதுக்கும் அவங்க உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. என்னென்னா நீங்கள் 10,000 rupees ஆடிட்டிங் சார்ஜ் மாதிரி அவங்கக்கிட்ட நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு 25% சப்சிடி, அதாவது மானியம் 25%ஓட உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தராங்க இவங்க. இந்த லோனுக்காக நீங்கள் எங்கேயும் அலையணும்னு அவசியம் கிடையாது. அவங்களே உங்களுக்கு A to Z எல்லாமே கைடன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு 1 monthலேயே இந்த லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க மானியத்தோட.
ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இவங்களே உங்களுக்கு லோனுக்கான எல்லா ப்ராசஸும் பண்ணி உங்களுக்கு கையில் அமௌண்ட்டை வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த லோன் பார்த்திங்கன்னா அவங்க கூடுதலாக வந்துட்டு உங்களுக்கு 2 lakhs மாதிரி கையில் நிற்கிற மாதிரி பர்சனல் யூஸ்க்கு பண்ணுற மாதிரியே அவங்க லோன் வாங்கி தந்துடுவாங்க. உங்களுக்கு இந்த ப்ராசஸ்க்கான பணம் போக மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸ் அமௌண்ட் உங்களுடைய பர்சனலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம். இப்போது இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த்தே வந்து இன்கம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் பண்ணுறக்கூடிய ஃபினிஷிங் ப்ராடக்ட் வந்துட்டு அவங்களே வாங்கிக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு மந்த்லேருந்தே உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு லாஸும் இல்லாமல் இன்கம் பார்க்க ஆரம்பிச்சு. நீங்கள் இவங்ககிட்ட மிஷின் பை பண்ணோன்னே அவங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. 12 மந்த்துக்கு உங்களுக்கு ஒர்க்கு கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் தந்துடுவாங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை. இது நேஷ்னலைஸ்டு பேங்க் மூலமாகவும் லோன் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க. இந்த மெஷினுக்கான வாரண்ட்டி பார்த்திங்கன்னா 1 இயருக்கு தராங்க. அந்த 1 இயருக்குள்ள மெஷினுக்கு ஏதோ ப்ராப்ளம்னா அவங்களே வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க டொமஸ்டிக்கும் பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னலும் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறதுக்கான ஆஃபர்ஸும் அவங்க பண்ணுறாங்க. அது மாதிரி இந்த மெஷினை வந்துட்டு நீங்கள் வாங்குறது மூலமாக இவங்கக்கிட்ட சேலும் நீங்கள் டைரெக்டாக பண்ணிட போகிறீங்க. ஸோ சேல் பண்ணுற டென்ஷன் உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி நீங்கள் இவங்கக்கிட்ட நாங்கள் கொடுக்கல, நாங்கள் எங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்லேயே நாங்கள் சேல் பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ உங்களுடைய ஏரியாவில் நீங்கள் சேல் பண்ணுறீங்க, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சேல் பண்ணிடுறீங்க. அதில் ரிமைனிங் பேலன்ஸ் ப்ராடக்ட் இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும். அதை பேலன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை நீங்கள் உங்ககிட்ட பைபேக் மெத்தடில் சேல் பண்ணிக்கலாம். அவங்க உங்ககிட்ட பல்காக வாங்கினாலும் வாங்கிக்குவாங்க, கொஞ்சமாக வாங்கினாலும் வாங்கிக்குவாங்க. அதனால ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதை மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மெஷின் வந்து நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பண்ணுறோம் இல்லைங்களா. இதுக்கான ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்துட்டு 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான ஸ்பேஸ் இருக்கணும். அதை மாதிரி இந்த மெஷின் ரன் பண்ணுறதுக்கு 3 ஃபேஸ் கம்பல்சரி உங்களுக்கு தேவைப்படும். இப்போது இந்த மெஷினை நீங்கள் வாங்கிட்டு வந்து அவங்கக்கிட்ட ரா மெட்டீரியல் எல்லாமே வாங்கிடுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க. இந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான செலவுகள், எக்ஸ்பென்சஸ், இதுக்கு செலவுகள் போக உங்களுக்கு கையில் நிற்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா, இப்போ செலவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேன் பவர் செலவு இருக்கும். மேன் பவர் போடுவீங்க இல்லைங்களா. அது உங்களுடைய இஷ்டம். நீங்கள் ஆள் வெளியிலேருந்து எடுத்து போடணுன்னாலும் போடலாம், இல்லை உங்களுடைய ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸே நீங்கள் செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட ஸ்பேஸ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நீங்கள் அதுக்குன்னு ஒரு இடம் வந்துட்டு வாடகைக்கு எடுக்கணும். அடுத்தது இபி பில், இபிக்கான செலவு. இதை மாதிரி இந்த செலவெல்லாம் போக பார்த்திங்கன்னா உங்கள் கையில் நிற்கக்கூடியது பார்த்திங்கன்னா 30,000 பர் மந்த்துக்கு உங்களுக்கு கையில் நிற்கும். அந்தளவுக்கு ப்ராஃபிட்டபிள் ஒரு பிஸ்னஸ் தான் இது. நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் முக்கியமாக சொல்லணுன்னா லேடிஸ் இந்த பிஸ்னஸ் எடுத்து நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லாவே வந்துட்டு ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்துட்டு லேடிஸ் தான் பண்ணணும், ஜென்ஸ் தான் பண்ணணும், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. யார் வேணாலும் பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். இதுக்கான ரா மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அவங்க 12 மந்த்துமே நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஈஸியாக நம்ம வாங்கி பண்ணலாம். ஸோ எனக்கு மெயில் பண்ணி கேட்டதுனால இது ஒரு வீடியோவாக நான் மேக் பண்ணி இப்போ போட்டிருக்கேன். இதனுடைய டீட்டெயில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றின மேலும் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக வேணும்னா காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு A to Z எல்லாமே வந்துட்டு அவங்களே சொல்லிவிடுவாங்க. இதில் ஓவரால் டீட்டெயில் நான் சொல்லியிருக்கேன். இந்த பாக்குமட்டை பிளேட் வந்துட்டு தயாரிக்கிறது மூலமாக உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராஃபிட்லாம் இருக்குதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல நான் ஒன்று மென்ஷன் பண்ணிக்க விரும்புகிறேன். இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது, என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் போடக்கூடிய ஒரு வீடியோ தான். இது ஒரு நல்ல விஷயமாக பட்டதுனால இதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நான் போட்டிருக்கேன். இது உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் பண்ணணுன்னா பண்ணலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். அது உங்களுடைய இஷ்டம்தான். இந்த பிஸ்னஸ் பற்றின ஐடியா எனக்கு தெரிய வந்ததுனால ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் இப்போ இது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போது இந்த பிஸ்னஸை பார்த்திங்கன்னா நார்த்து சைடில் நிறைய பேர் ஆஃபர் பண்ணுறாங்க இந்த மெஷின் வந்து ரா மெட்டீரியல்லாம். ஆனால் நார்த்து சைடு போட்டு நம்ம டைரெக்டாக பார்த்து வாங்கணுன்றது முடியாத ஒரு காரியம். ஏன்னா எல்லாராலையும் ஃப்ரீக்வெண்ட்டாக போக முடியாது. பட் இந்த மெஷின் வந்துட்டு பார்த்திங்கன்னா சேலத்தில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனி மூலமாக வாங்குறதுனால நம்மளால் ஈஸியாக வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போகலாம். டைரெக்டாக பார்த்துட்டு நம்ம என்னன்றது நம்மளுடைய டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு அப்புறமேட்டு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் இல்லைங்களா. ஸோ ஈஸியாகவும் இருக்கும், நம்பகத்தன்மையாகவும் இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த கம்பெனி பற்றின டீட்டெயில், அட்ரஸ், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கோங்க. என்கிட்ட கால் பண்ணி கேட்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு என்னோடய கம்பெனி கிடையாது. நான் ஒரு இன்ஃபர்மேட்டிவாக தான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். மற்றபடி எனக்கும் இந்த கம்பெனிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ, பாய்.